ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கானதும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆனது. ஏன்னா தேர்வில் குழந்தைங்க நல்ல மதிப்பெண் பெறணும்னா அவங்க நல்லபடியாக படித்து நல்லா வரணும். அதோட அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாகவும் நம்பிக்கை தருபவர்களாகவும் உடன் இருக்க வேண்டும். இதோடு சேர்த்து முருகனுடைய அருளும் இருந்தால் நிச்சயமா குழந்தைங்க தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். தேர்வுல நல்ல மதிப்பெண்ணை பெற மாணவர்களுக்கு மன அமைதியும் தன்னம்பிக்கையும் இருக்கணுங்க. இப்படி இருந்தா அவங்க நிச்சயமா படித்ததை நல்ல முறையில் தேர்வு எழுதி அவங்க நல்ல மதிப்பெண் பெற்று தான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இலக்கை அடைவதற்கு முருகப்பெருமான் நிச்சயமா உதவி புரிவார். தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காக மாணவர்களுக்கு உதவக்கூடிய எளிய முருக மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேரத்தை வீணாக்காம நேரடியாக பதிவுக்குள்ள போகலாம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுங்க நாம் அதில் நம்பிக்கையோட செயல்படணும். நானும் சொல்கிறேன் நானும் செய்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு பலன் 100% கிடைக்காது. நம்பிக்கையோடு சொன்னால் நல்லது நடக்கும்னா ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? ஆமாங்க, நாமளும் சரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி முதல்ல நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்பிக்கையாகவும் பொறுமையோடவும் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த முருக மந்திரத்தை கூட நீங்கள் நம்பிக்கையோட சொல்லும்போது உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி முதல்ல குழந்தைங்களுக்கு கடவுளை நாம் உணர்த்தணுங்க. கடவுளுடைய மகிமையை பற்றியும் கடவுளுடைய அருளை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் முதல்ல நாம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த எளிய முருக மந்திரத்தை அவங்க கையில சொன்னா அவங்க நிச்சயமா நம்பிக்கையோட சொல்வாங்க. சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க, நம்பிக்கையோட சொல்லணும், அதுதான் முக்கியம். தினமும் இந்த ஸ்லோகத்தை குழந்தைங்க படிக்கிறதுக்கு முன்னால் 11 முறை அப்படி இல்லைன்னா 21 முறை சொல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். இதோ அந்த ஸ்லோகம். ஓம் சரவண பவாய நமக. ஆமாங்க, இந்த எளிய மந்திரத்தை குழந்தைங்கள தினமும் படிக்கிறதுக்கு அவங்க தொடங்கிறதுக்கு முன்னால் மனசை ஒருநிலைப்படுத்தி முருகனை மனசால நினச்சி அவங்க தினமும் ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லி 11 முறையோ இல்லை 21 முறையோ ஜபிச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க படிக்க தொடங்கணுங்க. இப்படி செய்யும்போது அவங்களுடைய நினைவாற்றல் பெருகும். முருகப்பெருமானுடைய அருளும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவும். சோம்பேறித்தனம் அறவே ஒழியும். நாம் முக்கியமாக இதில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, முருகனை கும்பிட்டுட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிருந்தான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக மந்திரத்தை ஜபிக்கிறதுங்கிறது மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் தருமே தவிர அதோடு சேர்த்து நாம் தினமும் திட்டமிட்டு படிக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் நாம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நாம செஞ்சாதான் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். இந்த நல்லறிவை கூட முருகனுடைய இந்த எளிய மந்திரத்தை சொல்லும்போது முருகப்பெருமான் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு நிச்சயமா இந்த நல்லறிவை தந்தருள்வார். நீங்க விரும்பினா இந்த 2 வரி மந்திரத்தை தினமும் 108 முறை சொன்னா ரொம்பவே விசேஷம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பெற்றோர்கள் ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள மனசில் நினச்சி முருகப்பெருமான வேண்டி வழிபட்டா நிச்சயமா அவங்களுக்கான உறுதியையும் மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அளித்து முருகப்பெருமான் அவங்கள 100% மார்க் எடுக்க வைப்பாருங்க. இது சர்வ நிச்சயம். இதில் தேவையானது நம்பிக்கை மட்டும்தான். குழந்தைங்களையும் சொல்லுங்க. நீங்களும் முருகப்பெருமான மனசில் நினச்சி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு உங்களாலான எளிய நெய்வேத்தியத்தை வச்சு ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு வாழைப்பழமோ இல்லை ஏதாவது ஒரு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி முருகப்பெருமான் கிட்ட தினந்தோறும் வேண்டிக்கோங்க. நிச்சயமா எல்லா குழந்தைங்களும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்வதன் மூலமாக எல்லா குழந்தைகளும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா வரணுங்க. வெற்றி நிச்சயம். உங்கள் அனைவருக்காகவும் நானும்
பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம்.